இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை எலியாவின் ஓட்டம், ரேஸ் ஆஃப் எலைஜா என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எலியாவினுடைய ஓட்டத்தில் கர்த்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் மகிமையாய் நடந்தது. தேவன் பெரிய காரியங்களை இந்த மகனுடைய வாழ்க்கையில் செய்தார். இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அநேக தேவ மனிதர்களை பார்க்கிறோம். அவங்க ஓட்டத்தில் எப்படி ஓடுறாங்க, எப்படி நன்மை பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு பார்க்குற பொழுது ஓட்டத்தில் ஆண்டவர் அதே போல செய்யணுமே. இன்னைக்கு எலியாவினுடைய ஓட்டத்தை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் நம்ம யோசிக்கணும், அதே போல் ஆண்டவரே ஓட்டத்திலையும் ஐ ஹாவ் டு அச்சீவ், எனக்காக நீங்கள் வைத்திருக்கிற காரியங்களை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரை. எனக்காக இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம நிறைவேற்றணும்னு வைத்திருக்கார். அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கது ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் என்ன வைத்திருக்கிறீங்க அது நிறைவேறும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆயுதத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. வேதத்தில் ரெண்டு மனிதர்கள் தான் உயிரோடு பரலோகத்துக்கு போனாங்க. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. ஒன்று ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தார். நோவாவின் நாட்களுக்கு முன்பாக ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. வசனம் 18 - 26. ஒரு சில வசனங்கள் தான், அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு அதை குறித்து சொல்கிறேன். அந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் ஏனோக்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனோக்கை குறித்து ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. 18வது வசனம் தான் ஏனோக்கினுடைய பிறப்பை குறித்து சொல்லு. ஆதியாகமம் 5:18 ஏனோக்கினுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறது. 22வது வசனம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து, 300 வருஷம் ஆண்டரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். 23வது வசனம் 365 ஆண்டுகள் அவர் இருந்தார். 24வது வசனம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். முதல் மனிதன் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது 2 பேர் தான். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை போல சாதாரணமான மனிதர்கள் தான். நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பரிசுத்தவான். ஆமாம், உண்மையாக பரிசுத்தவான்கள் தான். ஆனால் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டவங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சாதாரணமாக நம்ம ஆரம்பிக்கிறோம். தேவ சமூகத்தில் வரும், ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவரோடு நடக்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். 300 வருஷம் தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நம்மளை போல பிறந்து ஒரு பாடுள்ள மனுஷன். யாக்கோப்பு புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். யாக்கோப்பு 5வது அதிகாரம் வசனம் 17-18, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17 and 18, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எப்படி ஒரு சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான காரியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடம், நம்முடைய குடும்பத்தின் காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியம், எல்லாவற்றிலும் அசாதாரணமாக காரியம் நடக்கணும் அப்படின்னா தேவனோடு சஞ்சரிக்கணும். அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில் பெருகணுங்க. பாருங்க, ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். என்னுடைய 30வது வயதில் தான் ஆண்டரை தெரிந்து கொண்ட. 1/4 நூற்றாண்டு காலம் ஆண்டரோடு நடக்கிற அந்த பாதையில் நாளுக்கு நாள் அனுபவத்தின் மேல் அனுபவத்தில் ஒரு சில அனுபவத்தை, வேதத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய அனுபவத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். அதனால தான் சொல்கிறேன், அது ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவன். எலியாவை சந்தித்தவர் உங்களை சந்திக்க முடியும். சொல்லுங்க, கரங்களுக்கு சொல்லுங்க, எலியாவை சந்தித்தவர் என்ன சந்திக்க முடியும்? எலிசாவை பயன்படுத்தினவர் என்ன பயன்படுத்த முடியும்? அந்த கிருபையின் கரம் என்னோடு இருக்கும். அதான் யாக்கோப்பு சொல்லுகிறார், எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷன். அவர் பாடுள்ள மனுஷன் தான். இன்னைக்கு நாமும் பாடுள்ள பாரியத்தில் தான் கடந்து போறோம். ஆனால் எப்பொழுது என் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா, என் ஓட்டத்தில் என் வாழ்க்கையில் எப்போ மாறுதல் வருதுன்னா என் வார்த்தையில் வல்லமை வருகிற பொழுது. ஹல்லேலூயா. என் வார்த்தையில் வல்லமை வரணும். நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. வார்த்தையில் வல்லமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் எவ்வளவோ தூரம் சொல்கிறீங்க, உங்கள் பேச்சு எடுபட மாட்டேங்குது வேலை இடத்துல. உங்கள் வார்த்தையில் வல்லமை வரணும். There has to be a weightage to your word. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் தேவன் அதை தம்முடைய வல்லமையினால் நிரப்பணும். எலியா ஒரு வார்த்தை சொன்னார். அவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா, நீ என்னப்பா சொல்ற?
பரலோகம் உற்று பார்க்கிறது, தேவன் உற்று பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய நாவையும் நம்ம பேசுகிற வார்த்தை நிச்சயம் ஆண்டவர் உற்று பார்ப்பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிச்சயம் ஆண்டவர் உற்று பார்ப்பார். நீங்க பேசுற வார்த்தை ஆண்டவர் உற்று பார்ப்பார். எப்பொழுதுனா என் வார்த்தையின் வல்லமை அதிகரிக்கணும். இன்னொரு காரியம், எலியா தேவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தார். He was yielding to God's will. தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதர். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல, சில இடத்துல தடைகள் உடைக்கப்படல, ஏன் தெரியுங்களா? we are not yielding to God's will. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. எலியா விட்டு கொடுத்தார். அவருடைய ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தார். he was yielding to God's will. எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாரோ அவர் விட்டு கொடுத்தார். தேவனுடைய நடத்துதல் தான் வாழ்க்கையில வரும்படியாய் மிகவும் கவனமாக இருந்தார். அப்பாவுடைய நடத்துதல், பெரியப்பாவுடைய நடத்துதல், மாமாவுடைய நடத்துதல், தாத்தாவுடைய நடத்துதல் இல்லை, தேவ நடத்துதல் கடந்து வரும்படியாய் அவர் கவனமாக இருந்தார். அதனால அவர் வாழ்க்கையில அவர் ஓட்டத்தில் ஜெயம் வந்தது. அவர் என்ன சொன்னாரோ செய்தார், அற்புதத்தின் பாதைக்குள்ள கடந்து சென்றார். இன்றைக்கு 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் வசனம் 1 to 14 வரைக்கும் இருக்கிற வசனங்க தான் வாசிக்க போறோம். அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கணும். எலியாவின் ஓட்டத்தில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஏன் ஓட்டத்தில் அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய, எலியா ஓட்டத்தை ஓடி அவர் பரலோகம் போய் ஏசப்பா கூட சந்தோஷமா இருக்கிறார். ஏன் ஓட்டத்தில் நான் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே? ஏன் ஓட்டம் ஆசீர்வாதமான ஓட்டமா இருக்கணும்? என்ன செய்யணும்? 1 ராஜாக்கள் 17:1, கீலியோத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, ஏன் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால். Now Elijah the Tishbite of Tishbe in Gilead said to Ahab, as the Lord the God of Israel lives, before whom I stand, there shall be neither dew nor rain this year except by my word. எலியாவின் ஓட்டத்தில் அவர் வார்த்தையில் இருந்த வல்லமை. விரல வாயில வச்சு சொல்லுங்க, என் வார்த்தையில் ஆண்டவர் வல்லமையை வைக்கணும். ஹல்லேலூயா. நான் பேசுகிற பேச்சில் வல்லமை இருக்கணும். my word has to have a weightage. நான் ஒரு காரியத்தை சொன்னா அதில் ஒரு வல்லமை இருக்கணும். அவருடைய வார்த்தையில் என் வாக்கின்படியே, அந்த வாக்கு எப்போ வல்லமை வந்ததுன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், before God of Israel lives, before whom I stand. தேவனுக்கு முன்பாக நிற்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஆண்டவர் முதலாவது வார்த்தையை கொடுப்பார். இன்னைக்கு என் வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கணும். நான் பேசுற காரியங்கள், நீங்க வேணா பாருங்களேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் உங்களை தேடி சில புதிய அசைன்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. எப்போ தெரியுங்களா? உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கணும். எத்தனையோ பேர் காரியங்களை சொல்லுவாங்க, எல்லாரும் ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. டேக் திஸ் மார்னிங், எல்லாரும் ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. நீங்கள் சொல்யூஷனை பேசுகிறவங்களா இருங்க. எல்லா இடத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய இடத்துல நான் வேலை செய்த நாட்களில் இது டிஃபிகல்ட், அதை டிஃபிகல்ட்டுமாங்க. டிஃபிகல்ட் எல்லாருமே சொல்லாமல் அதுக்கு யார் கேட்க போகிறாங்க? ஹவு டு சால்வ் தட், கோ வித் ஆப்ஷன்ஸ். அது எப்போ ஆண்டவர் கொடுப்பார்னா, அந்த வார்த்தையில் வல்லமை வருகிற பொழுது ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வார்த்தையில் ஞானத்தை கொடுப்பார். எல்லாரும் ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க, உங்கள் வாயிலிருந்து சொல்யூஷன் வரும். அப்போ உங்கள் வார்த்தைக்கு வெயிட்டேஜ் இருக்கும். எலியா மற்றவங்க மாதிரி இல்லை, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன். நான் என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற, தேவனை நோக்கி பார்க்கிற, தேவ பிரசன்னத்தில் நினைந்திருக்கிற தேவ மனிதர் சொல்லுகிறார், நான் சொல்றபடிதான் நடக்கும். நீங்க சொல்றபடி உங்க கம்பெனியில, நீங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்ல காரியங்கள் நடக்கும். எப்பன்னா தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிற பொழுது. அதற்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? முதலாவது அவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளணும். நம்ம அடிக்கடி சொன்ன பாருங்க, ஜீவ ஊற்று. நான் பேசுகிற 1-to-1 பேசுகிற அநேக இடத்துல செக் பண்ணுறேன். எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, அதை அட்டெம்ப்டிங் இட். அந்த ஜீவ ஊற்று அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது வித்தியாசத்தை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வார்த்தை நமக்குள்ளே போகணும். சபைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், இந்த வார்த்தை நமக்குள்ளே போகணும். அந்த வார்த்தை நமக்குள்ளே போய் அந்த வார்த்தையை தியானிக்கணும். ஓ, ஆண்டோடைய வார்த்தையில் இவ்வளோ வல்லமை இருக்கிறதா? சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு பலன் வருகிறது, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. நீங்கள் அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை தியானித்து அதை ஜெபிக்க என்ன ஆகுனா
நீங்கள் கிளைம் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்போ நீங்கள் வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதை உங்களுக்குள்ள உச்சரித்து கொண்டே இருந்து உங்களை அறியாமல் உங்கள் ஜெபத்தில் எப்போ வசனம் வெளிப்படுகிறதோ அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் வல்லமை நிரப்புவார். அந்த அனுபவங்களை நம்முடைய மாற்றத்தை நேரம் ஜெபத்தில் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நானும் பெற்றுக்கொள்ளுகிறேன், சபையும் பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த வசனத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் சொல்லணும், என் வார்த்தையை ஆண்டவர் வல்லமை நான் நிரப்பணும். ஆமீன். என் வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கணும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஆண்டவர் வல்லமை நிரப்ப என்ன செய்யணும்? தேவ பிரசன்னத்தில் கொஞ்ச நேரமாவது நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேதத்தை வாசிக்க உங்களுக்கென்று ஆண்டவர் பேசுவாருங்க. உங்களுக்கென்று வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ளுகிற பொழுது பாருங்க, கடந்த நாட்களில் ஒரு தேவ பிள்ளை கேட்டாப்புல, எனக்கு இந்த காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. இப்போ நான் வாலிப சொல்லுங்களோடு பேசுகிற பொழுது ஐ என்கரேஜ் தம் டு கெட் தம் க்ளோசர் டு காட். அப்போ எனக்கு இந்த காரியம் முடியல, என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இப்போ யூத்ஸ் படிக்க கஷ்டப்படுறாங்க, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, படின்னு சொல்கிறோம், நல்லது. அதே சமயத்தில் தேவ ஒத்தாசை அவங்களுக்கு எப்படி வருது கற்றுக் கொடுக்கும். நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். தினமும் 10 தடவை இந்த வார்த்தையை சொல்லு. நீ படிக்கிறதுக்கு முன்னால், மற்ற காரியங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, from his mouth comes knowledge and understanding. ஒவ்வொரு நாளும் முதலாவது 100 முறை ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை, நான் 10 முறை ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாப்புல. சரி, 10 முறை ட்ரை பண்ணுங்க. சின்னதில் ஆரம்பிங்க. வசனம் உங்கள் வாயில உச்சரிக்கப்படாமல், வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யாம, வசனத்தை நீங்க உட்கொள்ளாம, லட்டை சாப்பிடாம ஸ்வீட்டா இருந்துன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. லட்டை சாப்பிட்டா தானே தெரியும் ஸ்வீட்டாக இருக்குன்னு. அப்போ தேவனுடைய வசனத்தை நீங்கள் உட்கொண்டா தான் யூ வில் பி பவர்ஃபுல். ஹல்லேலூயா. நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறணுமா வேண்டாமா? உங்கள் வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கணுமா வேண்டாமா? வசனத்தை உட்கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்கு வாங்க. வசனத்தை உட்கொள்ளணும். நான் சொன்ன பாருங்க, யாரெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ நீதிமொழிகள் 2:6 சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஒரு நாளைக்கு 10 முறை சொல்ல ஒரு வாரம் 2 வாரம் அது பிள்ளையினுடைய மனசுக்குள்ளே வந்துடும். அது ஜெபம் என்பதே சொல்லும். நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வந்துடும். பரலோகத்திலிருந்து தேவன் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்துருவார். எது படிக்க முடியலன்னு நினைக்கிறாங்களோ அதில் எடுக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தட் இஸ் த அப்ளிகேஷன் we are doing in our life. அதுதான் ஆண்டவருடைய கிருபையை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறது. எலியாவின் ஓட்டத்தில் எலியாவின் அந்த வல்லமையோடு அவர் செயல்பட்டார். என் வாக்கின்படியே நடக்காதுனாரு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேலை இடத்துல, இப்போ வேலை இடத்துல மிக கஷ்டமாக பார்க்குறீங்க, ஒரு காரியம் நடக்கிறதே இல்லை. எனக்கு முன்பாக இருக்க சிறுபாவளுக்கு முன்பாக இருக்கிற பர்வதமே நீ எம்மாத்திரம். நல்ல தைரியமாக போய் யார் இல்லாதப்போ எங்கே உங்கள் தடையை பார்க்குறீங்களோ வேலை இடத்துல சொல்லுங்கள். செருபாவேலுக்கு முன்பாக பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமி ஆவாய்ன்னு சொல்லி ஒரு வாரம் சொல்லி பாருங்க. வேலை இடத்துல மனுஷனா இல்லை ஏதாவது உங்களுக்கு தடையாக இருக்குதா, அந்த தடையை காணாமல் போகும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. வசனத்தின் வல்லமை நம்மளை நிரப்பணுங்க. வசனத்தை நிரப்பும்படியா. நான் வசனத்தை வாசிக்கவே மாட்டேன், வசனத்தை பேசவே மாட்டேன். எப்படி நம்ம வார்த்தையில் பவர் வரும்? எலியாவின் ஓட்டத்தில் எலியா அக்கினி இறக்கினார். அவர் பாடுள்ள மனிதன். யாக்கோபு சொல்லுகிறார், எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனிதன். பேதுரு பாடுள்ள மனிதன். பேதுரு பயந்து நடுங்கினவர். அப்புறம் எப்படி பேதுரும் யோவானும் போய் அந்த மகனை எழுந்து நடன்னு சொன்னாங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் அந்த அற்புதம் இருந்தது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குச்சு. வசனத்திலும் ஜெபத்திலும் அபிஷேகத்திலும் காத்திருந்தாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். உங்க வாழ்க்கையில், உங்க சரீரத்தில், உங்க வேலை இடத்துல, குடும்பத்தில், எந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, எலியாவின் ஓட்டத்தில் இருக்கிற இந்த அபிஷேகம் என்னை தொட போகிறது. ஹல்லேலூயா. எலியாவின் ஓட்டத்தில் இருக்கிற அற்புதம் என் ஓட்டத்தில் வரப்போகுது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார். மகிமையான காரியங்களை செய்ய போறேன். முதலாவது வார்த்தையில வல்லமை இருக்கணும். ரெண்டாவது, you must be a person yielding to God's will. தேவ சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் சொன்ன பாருங்க, இந்த 4 நூற்றாண்டு காலத்தில் ஆண்டரோடு நடந்ததுல அந்த காரியத்தை ரட்சிப்பின் முதல் வருஷத்துல பழகி கொண்டதுனால we were ready to yield to God's will. அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, whatever God says, ready to do. அது இருப்பதனால கர்த்தர் பெரிய திட்டங்கள் உங்க மேல வைப்பார்.
ஆண்டவர் நீ பெரிய திட்டத்துக்கு பயன்படுத்தணும், பெரிய நோக்கத்துக்கு பயன்படணும். யுவர் கால் அண்ட் யுவர் அனாயிண்டிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். உங்க அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல வைப்பார். அது எப்படி பாஸ்டர், எந்த அளவுக்கு எனக்கு வரும்? நீங்க விரும்புகிறத பொறுத்து, எந்த அளவுக்கு ஈல்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை வைப்பார். the more and more you yield, எவ்வளவுக்கு விட்டு கொடுக்கிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அற்புதம் தடையாகுது, நடக்கவே மாட்டேங்குது, எரியோ கோட்டை உடையவே மாட்டேங்குது. somewhere you are not yielding to God's will. எலியா சொல்லுகிறார், வார்த்தையின்படி ஆகாபை பார்த்து இது நடக்காதுன்னு சொல்றாரு. திரும்ப ஆண்டுடைய சத்தம் வருகிறது 2வது வசனத்துல, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சி கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். வசனத்தின் வல்லமையோட நான் ஆகாப் ராஜா பார்த்து பேசி இருக்கிறேன், என்ன போய் நீங்க ஒளிஞ்சிருக்க சொல்றீங்க அப்படின்னு எலியா கேட்கல. ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே ஒளிந்திருக்கும்படியாய் கடந்து போனார். ஆண்டு சொல்றதை நான் செய்யறேன், இதுதான் yielding to God's will. நிறைய பேருக்கு இது முடியாதுங்க, வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். We can talk about God's will, I want to live in God's will, but yielding to God's will where you cannot do it, where you are not willing to do it, when the Holy Spirit is leading you to do it, if you take the first step and go forward, that is yielding to God's will. அது உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லணும் எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட முதல் வருடத்தில், ஆண்டுக்குள்ளாய் வந்த முதல் வருடத்தில் முதல் முறை இந்த தேசத்துக்கு வந்தேன், திரும்ப கடந்து போனேன். எத்தனையோ இடத்துல வேலைகளுக்கு பார்த்தேன். ஒரு நல்ல வேலை சென்னை பட்டணத்தில் நல்ல வேலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னொரு கரத்தில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா போவதற்காக ஒரு வேலை இருந்தது. அப்போ எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, ஈவன் ஒரு சில ஊழியக்காரர் கூட சொன்னாங்க சேஃபர் சைடு எடுக்க சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆடிபிள் வாய்ஸ், கோ டு யுகாண்டா. we yielded. இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்க சித்தமா இருக்காரோ அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமான்னு பார்த்தார். அங்க போன பிறகு ஒரு சில மாதங்கள்ல அவர் சொன்னது போல இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு சிலர் தேவன் உங்களை ஒரு சில சித்தத்துல வைக்கும்படியா விரும்புகிறார். ஆனால் நீங்க ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டு நான் இப்படித்தான் இதை செய்வேன்னு இருக்கிறீங்க. yield to God's will. அவருடைய சித்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது நீங்க நினைச்சிட்டீங்க நான் இருக்கிற இடத்துல இருந்து எங்கேயோ ஆண்டு கொண்டு போயிட்டார். இல்ல, கர்த்தர் உங்களை முன் குறித்து எடுத்து கொண்டு வருவார். பட் God will test you. இந்த 4 நூற்றாண்டு கால ஆண்டரோடு நடந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியா, ரெகபோத் ஊழியத்தை கொடுத்து செய்யும்படியா கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னால நிறைய கிரையும் இருக்குது. there is lot of experience where we yielded to God's will. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது, எலியா ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு எலியாவின் ஓட்டத்தை போல அந்த வல்லமை வாழ்க்கையில வரணும்னா prepare yourself to yield to God's will. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன், மறு பேச்சு கேட்க மாட்டேன். there were situations, இந்த இடத்துல நீ கடந்து போய் இந்த காரியங்களை செய்யினாரு, எனக்கு விரோதமா எனக்கு அநியாயமா இருக்குது, அந்த இடத்துல நான் போனாலே காரியங்கள் எனக்கு மாறுதலா இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் சே யூ கோ, ஐ வில் டேக் கேர். ஐ வெண்ட். நாட்கள் வந்த பொழுது அற்புதமா மாற்றினார். இன்னைக்கு ஏதோ இடத்துல ஆண்டவர் உங்களை ஈல்டு பண்ண சொல்றார். தேவனுடைய சுத்தத்தின்படி நடந்தா அற்புதம் நிச்சயம். நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில என்னென்ன காரியங்களுக்கு ஜெபித்தீங்களோ இந்த வருடத்தின் டிசம்பர் கடைசிக்குள்ள, டிசம்பர் மாத கடைசி நம்ம வர்றக்குள்ள நீங்க அற்புதத்தை எடுத்தே ஆகணும். ஹல்லேலூயா. அற்புதம் சந்தித்தே ஆகணும். நீங்க சொல்லணும், எலியாவின் ஓட்டத்தில் இந்த வல்லமை என்ன தொடரணும். இந்த செய்தியை நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும். என் வார்த்தையில வல்லமை இல்லையா, வசனத்தை நான் உட்கொள்றது இல்லையா, எந்த இடத்துல நான் உங்களுக்கு ஈல்டு பண்ணாம இருக்கிற ஆண்டவரே, வேர் ஐ நாட் ஈல்டிங் டு காட்ஸ் வில். அவர் போய் இருக்க சொல்றார். காகம் கொண்டு வருமா, அடுத்த வேலை கொண்டு வருமா? உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க தேவன் தேவைகளை சந்திப்பார். ஆண்டு கொண்டு வந்தார், ஒவ்வொரு இடத்துல கொண்டு வந்தார். 1% கூட ஆண்டுடைய வார்த்தையை டவுட் பண்ணாம எலியா கடந்து போனார். He was so confident. ஆண்டு போசல நான் போறேன். If you love to die for Jesus, that is where the yielding starts. You must be prepared to die because you love Jesus. ஆண்டரை நேசிப்பதன் நிமித்தம் மரணமே வந்தாலும் அவர் சொன்ன பாதையில் நான் கடந்து போவேன். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த எலியாவை சந்தித்த வல்லமை சந்திக்கும். அவர் ஒளிந்து கொண்டு அந்த இடத்திலேயே இருக்கிற ஆண்டு சொல்ற வரைக்கும் இருக்கிறார். ஒரு நேரம் வருகிறது, தண்ணி வத்தி போச்சு. பாருங்க, பிரச்சனைகளுக்கு வெளியில வச்சு ஆண்டு நம்மளை நடத்துறது இல்லை,
பிரச்சனைக்கு உள்ள வச்சு தான் ஆண்டர் நடத்துறார். அக்னிக்குள்ள தான் சந்திக்கும்படி ஆண்டர் கடந்து வர்றார். அந்த சாத்ராக் ஆபேத்நேகோவை அக்னிக்கு உள்ள சந்திக்கும்படியே வந்தார். இவரும் அதே இடத்துல வறட்சி இருக்கிற இடத்துல தான் எலியா இருக்கார். ஏதோ சொல்லிட்டு அவர் வெளியில வந்துடல. அந்த இடத்துல தண்ணீர் வற்றி போச்சு. ஆண்டவரே நீங்க தான் நடத்துறீங்க, இந்த இடத்துல வறட்சி வந்து அவருக்கு தெரியுங்க. நம்ம நிறைய நேரத்தில் இடத்துல ஆண்டவரத்தில் கேள்வி கேட்போம். நானும் ஆரம்ப நாட்களில் கேட்டதுண்டு, இது எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத காரியமா அவருக்கு தெரியும். தண்ணீர் வற்றி போச்சு. உடனே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 1 ராஜாக்கள் வசனம் 17 7-10 வரைக்கும். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆற்று வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாய், அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிவுமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். இது ரொம்ப முக்கியமா பாருங்க. இஸ்ரவேல் பட்டணம் இருக்கிற இடத்துல தேசத்தில் அனுப்பல, சாரிபாத் என்கிற ஊருக்கு அனுப்புகிறார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம், எசபேல் கடந்து வந்த ஊர் தான் அந்த சாரிபாத், ஆகாபனுடைய மனைவி. அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். தேவ நடத்துதல் எல்லாம் நேர்த்தியா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபடி அவர் கடந்து போறார். ஆண்டவர் சொன்னபடி கடந்து போறார். இன்னைக்கு எல்லாவற்றிலும் தேவ நடத்துதலுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவன் எப்படி நடத்தணும், ஆண்டவர் எப்படி கொண்டு போகணும், தேவ நடத்துதல் என்னை சந்திக்கணும். ஆண்டவரே நீங்க சொல்ற காரியத்தை செய்யும்படியே நான் கடந்து போறேன். இப்ப எலியா யோசிச்சிருக்கலாம்ல, நீங்க ஒளிஞ்சிருக்க சொன்னீங்க, காகத்தை கொண்டு அனுப்பிச்சிங்க, ஆறு வச்சு போனா என்ன, நீங்க இன்னொரு காகத்தை வச்சு ஒரு வாட்டர் பாட்டிலோடு அனுப்பக்கூடாதா? எனக்காக நீங்க எல்லாமே ரெடி பண்றீங்க, நீங்க தண்ணி அனுப்பக்கூடாதா? இன்னைக்கு நிறைய நம்ம அப்படித்தான் கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க இப்படி செஞ்சிடக்கூடாதா? ஆண்டருக்கு தெரியும், ஆண்டருக்கு தெரியாம இல்லை. இது எப்போ வரும்னா ஆவிக்குரிய அனுபவத்தில் வரும். ஒருவேளை நீங்க இந்த ஆவிக்குரிய அனுபவத்தின் முதல் நிலைகள் இருப்பீங்கன்னா இந்த கேள்விகள் வரும். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்க கூடாதா, ஆண்டவர் இப்படி மாற்றிருக்க கூடாதா? ஆனா அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம வளர வளர ஆண்டவர் என்ன சாரிபாத்துக்கு போக சொல்றார். அங்க ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி இருப்பேன்னு சொல்றார். பேதுருவை எப்படி கொர்நேலியுக்கு அடையாளம் சொல்லி இந்த வீட்டில் இருப்பான்னு சொன்னபடி ஆண்டவர் இங்க சொல்லல, நீ சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி இருக்கிற. கர்த்தர் நடத்துறலுக்கு, தேவ நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய நடத்துதல் என் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு இடத்துல சொல்லுங்க, உங்க நடத்துதல் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஆண்டவரே. இன்னைக்கு சில வேளைகளில் மனிதர்களுடைய யோசனைகள், மனிதர்களுடைய திட்டங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒருத்தர் நல்லா பேசுனா திடீர்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். இல்லை, கர்த்தருடைய நடத்துதல் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க, சில காரியங்கள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். அது மனித இயல்பு. நம்முடைய சுச்சுவேஷனை பொறுத்த அளவுக்கு சில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஆகக்கூடாது. தேவ நடத்துதல், ஆண்டருடைய நடத்துதல் என்னை தொடணும். காட்ஸ் லீடிங் மஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மை லைஃப். உங்கள் நடத்துதல் என்னை தொடணும் ஆண்டவரே. உங்கள் தொடுதல், உங்கள் தேவ நடத்துதனுடைய தொடுதல் என் வாழ்க்கையில் கடந்து வரணும். அதுக்கு ஒரே காரியம், அவரை மட்டும் நோக்கிப்பார், அவரை மட்டும் நோக்கி பாருங்க, அவருடைய வசனத்தை மட்டும் நோக்கி பாருங்க. தேவனுடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம இந்த டைரக்ஷன் எப்படி போகும், எப்படி மாறும், எந்த வழியில் நான் போகணும், கவலையே படாதீங்க. இந்த தேசத்தில் கால் வைத்த பொழுது இந்த தேசத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், என்ன மாறணும், ஒன்றும் தெரியாது. இந்த இடத்துல வந்தோம், ஆண்டருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்தோம், தேவன் நடத்தினார். நிறைய நேரங்கள் வந்தது. 2008 2009 சிட்டிசன்ஷிப் எடுக்க ரொம்ப டபுள் மைண்டட். நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு பையனை வச்சுட்டு ஆர்மிக்கு அனுப்ப போகிறீங்க, நிறைய டபுள் மைண்டட். அப்பொழுது சூழ்நிலைகள் ரொம்ப வித்தியாசமாக இந்த தேசத்தில் இருந்தது. தேர் வாஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கப்பூர் பிஆர் அண்ட் சிட்டிசன். அதனால் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் தேவ நடத்துதலுக்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். அப்போ ஆண்டருடைய நடத்துதல், யூ ஹேவ் டு டேக் சிட்டிசன்ஷிப். ஸோ அதற்காக தேவனுடைய நடத்துதல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படியாக ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க, எதிர்கால முடிவுகளை எடுக்க நிறையா நேரத்தில் நம்ம ஏன் தெரியுங்களா கன்ஃபியூஸ் ஆகிறோம். அந்த தேவ நடத்துதல் வரும்படியாக உங்கள் பாத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா, உங்கள் கண்ணை என் மேலே வைத்து ஆலோசனை சொல்லுங்கள். அந்த வசனத்தை உட்கொள்ளுங்க.
அந்த வசனத்தை உட்கொள்ளுங்க. அந்த வசனத்தை உட்கொண்டு ஆண்டவரே சங்கீதம் 32:8 வசனத்தின்படி உங்கள் கண்களை மேலே வைத்து ஆலோசனை சொல்லுங்க. நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பீங்க. சங்கீதம் 25:4 வசனத்தின்படி நான் நடக்க வேண்டிய வழியில் நீ நடத்துங்க ஆண்டவரே. எந்த பாதையில் போக நடங்க ஆண்டவரே. யோசனை இல்லை, உங்கள் யோசனை, உங்கள் சுத்தத்தின்படி, உங்கள் யோசனைப்படி நடத்துங்கன்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவ நடத்துதல் உங்களை தொடு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீ சாரிபாத்துக்கு போ, அந்த இடத்துல உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு மகளை ஆயத்தப்படுத்திருக்கேன்னு சொல்றாரு. இவர் எதை குடிச்சு யோசிக்கல, சரின்னு எழுந்து அந்த இடத்துல கடந்து போறார். ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அந்த இடத்துக்கு கடந்து போறார். வசனம் 11-14 அந்த இடத்துல போய் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிற, அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் உள்ளே போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். ஆண்டவர் ஏதோ ஒரு நடத்துதல், தேவனுடைய நடத்துதல் ஒரு இடத்துல கடந்து வருகுதா, அதை டவுட் பண்ணாதீங்க. டோன்ட் டவுட் இட். ஆண்டு தான் என்னை நடத்துகிறார். தேவனுடைய நடத்தல் கடந்து வருகிறது. ஆண்டு என்ன சொல்றாரோ தைரியமாக சொல்லு, தைரியமாக சொல்லுங்க. 13வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ போய் செய், அப்பமும் அந்த ஒரு பிடி மாவு குறைஞ்சு போகாது, எண்ணெய் செலவழிந்து போகாது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இதை நம்மளை சொன்னால் சொல்லுவோமா? டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆண்டவரே, ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆண்டவரே. நம்ம கேட்போம். ஒருவேளை எலியாவும் அப்படி பழகித்தான் வந்திருப்பார். அவரு பாடுள்ள மனுஷன்தான். கேளுங்க, கன்ஃபர்மேஷன் கேளுங்க. ஆனால் ஒரு நேரம் வருகிற பொழுது கர்த்தர் சொல்றார், நான் செய்யறேன். ஆண்டு இந்த காரியத்தை சொல்றார், நான் செய்யறேன். அந்த மெச்சூரிட்டி வந்துடும், அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி வந்துடும். அந்த அனுபவத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அந்த இடத்துக்கு அந்த மகளை சொல்றார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தேசத்து மேல் கட்டளிடு மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதில் பாருங்க 2 காரியம் இருக்குது. ஒன்று, எலியா தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் வல்லமை அவர் சொல்லிட்டார். இன்னொன்று, ஒரு விதவையை கட்டளையிட்டேன். ஸோ அந்த விதவையினுடைய வீட்டில் அந்த மா இடத்துலையும் எண்ணெய் இடத்துலையும் தேவதூதன் நின்று கொண்டு இருக்கிறான். He is just waiting what she is going to do. அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சந்திக்கிற சேலஞ்சில், நீங்கள் சந்திக்கிற காரியங்களும் உங்களுக்காக தேவ தூதரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்தந்த இடத்துல தேவ தூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எந்த வசனத்தை, எந்த ஆலோசனையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரோ, எந்த ஆலோசனை நீங்கள் நிறைவேற்றணுமோ, எது உங்கள் இருதயத்தில் ஆண்டு பேசுகிறாரோ அந்த ஆலோசனை எடுத்து நிறைவேற்றுகிற பொழுது காரியங்கள் ஜெயமாய் உங்களுக்கு மாறும்படியாக தேவ தூதர்கள் ஆயத்தப்பட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கென்று, என் அற்புதத்திற்கென்று, என் அதிசயத்திற்கென்று, எனக்கு நடக்க வேண்டிய காரியத்திற்கென்று தேவன் தேவ தூதர்களை ஆயத்தப்படுத்தி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் ஆயத்தமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலையின் கரம் எனக்காய் இருப்பதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. அது போல அந்த மகளுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார், ஒரு தேவ தூதனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இப்ப பாருங்க, அந்த மகள் செய்கிற காரியம்தான். அந்த மகள் என்ன செய்கிறாள்? அந்த தேவ மனிதன் சொல்லுகிறபடி அதை செய்ய அவள் முற்படுகிறாள். வசனம் 15-16 சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. அருமையான திருச்சபையே, நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது, entering into the season of miracle, அதிசயத்தை பெற்றுக்கொள்வது, தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செய்து ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு ஆயத்தப்படு. அந்த மகள் 3 வருஷம் அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்குது.
தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், அந்த பஞ்சம் நம்மை தொடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். உலகத்துல ரெசெஷன் வரலாம், அந்த ரெசெஷன் நம்மை தொடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? 2012 or 13 மிகுந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ல மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தது. எங்கேயுமே இன்கிரிமெண்ட் போட மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிலர்களுக்கு ஆண்டவர் இன்கிரிமெண்ட்டை கொடுத்தார். அதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்து தேசத்தில் ஆசீர்வதித்தார். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொல்வதை நான் செய்வேன். தேசத்தில் பஞ்சம் இருக்கலாம், அந்த பஞ்சம் உங்களை தொடாதுங்க. வேலை இடத்துல எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், அந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறீங்களா? பாருங்க, அந்த எலியாவை அனுப்பி அந்த மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அடுத்து உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்க போற. ஏசப்பாவே சொன்னார், எத்தனையோ விதவைகள் இருக்கத்தக்க அந்த விதவையின் இடத்துல அனுப்பினார். ஏன் தெரியுங்களா? அந்த விதவைக்கு ஒரு விசுவாசம். அது என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆண்டர் மேல ஒரு விசுவாசம் இருந்திருக்கலாம், ஒரு பற்றுதல் இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது சித்தம் கொண்டிருக்கலாம். அதனால் அந்த தேவ மனிதனை அனுப்பி வார்த்தையை கொடுக்கிறார். அந்த மகள் புறக்கணித்திருந்தால் நஷ்டம் எலியாவுக்கு இல்லை, அந்த மகளுக்கு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கார். இந்த ஆலயத்திலிருந்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்திலிருந்து நன்மையை கொடுப்பார், கவுன்சிலை கொடுப்பார், அட்வைஸை கொடுப்பார். பலிபீடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கடந்து வரும். எந்தெந்த நேரத்தில் சில வேலைகளை சில குடும்பங்களை ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை கரெக்ட் பண்ண சொல்லுவார். சில காரியங்களை நான் டைரக்டாக உங்களோட சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அண்ட் சர்டன் திங்ஸ் ஐ கேனாட் ரிவீல் எவ்ரிதிங். நான் சொல்லுகிற ஒரே காரியம் என்ன சொல்லுவேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன காரியத்தை பண்றீங்க. That is where the God's counsel is coming to you. I am not here to force anything. எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண இல்லவே இல்லை. இந்த ரெகோபோத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நாம் தேசத்தில் பழுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்ற ஆதியாகமம் 26, 26, 22 ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில பிரவேசிக்கணும். அதற்கு என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். எலியாவினுடைய அந்த வார்த்தையினுடைய அடையாளமே அந்த தேவ மனிதன் மூலமாய் வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க எந்த ஆலயத்தில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல தேவனுடைய சரீரத்தை தேவனுடைய ரத்தத்தை புசிக்கிறீங்களோ, அந்த இடத்திலிருந்து உங்க ஆசீர்வாதத்தின் நீரூற்று புறப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிற உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தின் நீரூற்றை கர்த்தர் ரெகோபோத்தில் வைத்து இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல இருந்து கடந்து வருகிற வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும். தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த மகள் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவள் சொல்லுகிறபடி அந்த இடத்துல செய்தார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பலிபீடத்தில் கடந்து வருகிறது. எலியாவின் ஓட்டத்தை போல உங்க ஓட்டத்திலையும் ஆண்டு உங்களை சந்திக்க முடியும். உங்க வசனம், உங்க வார்த்தை வல்லமையுள்ளதாய் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வசனத்தை உட்கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தை உட்கொண்டு அந்த வசனத்தின் வல்லமை என்னை நிரப்பட்டும். ஐ எம் ஈல்டிங் டு காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்துக்கு என்னை முழுமையாய் விட்டு கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ நடத்துதல். டு நாட் அலவ் பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் லைஃப். ஒருவேளை உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படியாக விட்டீங்கன்னா கர்த்தருடைய அற்புதத்திலிருந்து விலகி போயிடுவோம். அலவ் காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். தேவனை நடத்தணும். தேவன் எலியாவை நடத்துகிறார், அவர் கடந்து போகிறார். அந்த மகள் செய்த ஒரு முக்கியமான காரியம், இட் இஸ் an element of sacrificial obedience. I want to tell this word, it is a sacrificial obedience. அதாவது ஒரு தியாகத்தோடு இருக்கிற ஒரு தாழ்மை. இந்த தேவ மனிதர் சொல்றாரு, நான் போய் இதை செய்ய போறேன், நாங்கள் சாகரமா இன்னும் நான் போய் செய்ய போறேன். சாக்ரிஃபிஷியல் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் பார்க்கிறாருங்க. தேவன் ஒரு மகனை, ஒரு மகளை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி, ஒவ்வொருடைய நடத்துதலுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கார். எலிசாவை நோக்கி ஒரு மகள் வந்தால், தீர்க்கதரிசியாகிய உம்முடைய அடியான் ஒருவன் இருந்தான், அவன் இறந்து போனான், அவன் மகனை எடுக்க வர்றீங்க, நீ என்னமா வச்சிருக்கிற? ஒன்றும் இல்லைங்கிற. அவங்ககிட்ட என்னமா இருக்குது? ஒரே ஒரு குடம் என்ன இருக்குதுங்கிறா. கர்த்தருடைய ஆலோசனை கடந்து வருகிறது. நீ போய் மற்ற எல்லா இடத்துல வெற்று பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டை மூடி, அரைக்கதவை மூடி, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மகள் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம போய் எல்லா வெட்டு பாத்திரத்தை வாங்கிறா. நான் வெத்து பாத்திரத்தை வாங்கி என்ன பண்றது? எங்கிட்ட ஒரு தயவு செய்து அற்புதத்தை நீங்க சுதந்திரிக்கணுமா, ஆசீர்வாதமா
மாறணுமா, கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆலயத்தில் கர்த்தர் இந்த இடத்துல வந்து கொண்டு வருகிற ஆலோசனையா, with a sacrificial obedience, if you are trying to implement and to apply it, you will see the miracle hand of God in your life. Hallelujah. தேவனுடைய இந்த வல்லமையின் கரம் உங்களை சந்திக்கும், ஆசீர்வதிக்கும். ஏசப்பா இந்த பூமியில் இருந்த பொழுது, ஏசப்பா அந்த பூமியில் இருந்த பொழுது, லூக்கா 4வது அதிகாரத்தில் அவர் நாசரேத் ஊருக்கு போகிறார். அந்த இடத்துல தான் அவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். அதை வாசித்து முடித்து தீர்க்கதரிசிகள் தன் உள்ளூரில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கே கனப்படுத்தப்படுவதில்லை என்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, லூக்கா 4:25-26, புக் ஆஃப் லூக் சாப்டர் 4:25 and 26, அன்றியும் எலியாவின் நாட்களில், ஏசப்பாவுடைய வார்த்தைகள் இது, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த பொழுது இஸ்ரவேலுக்குள்ளும் அநேக விதவைகள் இருந்தார்கள். There were a lot of widows in Israel. There was lot of widows. ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் ஒரு விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்டே அல்லாமல் மற்றொரு இடத்தில் அனுப்பப்படவில்லை. There is some speciality in that widow. இன்னைக்கு நான் ஆண்டருக்கு என் விசுவாசம், என் நம்பிக்கை, என் நேசம் ஆண்டர் மேலே ஏதோ ஒரு விதத்தில் விசேஷமாய் மாறணுங்க, விசேஷமாய் மாறணும். That is the mission of Rehoboth. நம் ஊழியத்தினுடைய தரிசனமே அதுதான். Enabling the body of Christ to experience the Christ compelling love and disciple them to carry the Calvary love to the world. அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு இன்னைக்கு ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில் அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு என்னை நிரப்பட்ட ஆண்டவரே, some way I have to be special to my Lord. ஏசப்பா தன் வார்த்தையில் சொன்னதுங்க. லூக்கா 4:25-26, எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயது. இஸ்ரவேலுக்குள்ளும் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்ட அல்லாமல் மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. Why? ஏன் ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டார்? அவருடைய விசுவாசம் பெரிது. ஆண்டுடைய இருதயத்தை அந்த மகள் ஏதோ ஒரு வகையில் கவர்ந்திருந்தார். நானும் ஆண்டரோடு நடக்கிற அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படியா அவர் சொல்வதை செய்கிற பொழுது சில வேளைகள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சில வேளைகள் நம்மளை ஜனங்கள் ஏமாளி மாற கோமாளி மாற பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் போய் இருக்கணுமா பார்ப்பாங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு சே அது இருக்க முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது தட் இஸ் வாட் ஈல்டிங் டு காட்ஸ் வில். ஒரு வேளை உங்கள் வேலை இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும்படியாக ஆண்டு வைத்திருக்கலாம். இல்லை ஏதோ சில இடத்துல இந்த சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டு வைத்திருக்கலாம். இதுதான் என் சித்தம்னு ஆண்டு உங்களோட பேசி கொண்டிருக்கலாம். ஈல் டு காட்ஸ் வில். சில அற்புதம் நடக்கவே இல்லை. இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒவ்வொருவரும் அற்புதத்தை எடுக்கணுங்க. முடிவு செய்யுங்க. இன்றைக்கு முடிவு செய்யுங்க. 17th August I am making a decision. Before end of this year I have to take the miracle. அதற்கு ஆண்டு எனக்கு ஒத்தாசை செய்யணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில ஆலோசனைகள் சொல்கிறோம். சில பேர் அந்த ஆலோசனைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே இல்லை. அதனால அவங்க அற்புதத்தில் தடை இருக்குது. இந்த ஆராதனையில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆலயத்திலிருந்து கடந்து வருகிற எந்த ஒரு ஆலோசனையை நீங்கள் அபியாசப்படுத்துகிற பொழுது, when you apply God's counsel, that is where we see the miracle. இன்னைக்கு எலியாவினுடைய ஓட்டத்தில் ஆண்டவர் சொன்னபடி அந்த மகன் போகிறார். ஆண்டவர் சொன்னபடி அந்த மகளும் செய்கிறாள். அந்த தேவதூதன் அந்த மாவும் அந்த எண்ணெயும் இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கார். இவ முதல் அடைய சுட்டு, இல்லை ஊழியக்காரரே நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொன்னார். அருமையான பாஸ்டர் ஏசன்னா என்று சொல்லி மிக ஆசீர்வாதமான தேவ மனிதர். அவரை ஆண்டவர் வல்லமையாக ஆந்திர தேசத்தில் பயன்படுத்தி அநேக சபைகளை நிறுவி இருக்கிறார். அவர் ஒரு முறை சொன்ன சாட்சி, அவருடைய சபை பிள்ளைகள் ஒரு சிலர் இருந்த பொழுது ஒரு வீட்டுக்கு அவர் போயிருக்கார். ஒருவேளை காலை வேளையில் அவர்களை பார்க்கும்படியாக போயிருக்கார். அந்த இடத்துல போய் ஆண்டுடைய நடத்துதல் ஒரு வீட்டுக்கு போய், அம்மா உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு, இல்லை பாஸ்டர் காலையில் வேண்டாம், நீங்கள் போயிட்டு சாயந்தரம் வாங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துட்டாங்க. அவர் மனம் நொந்து ஆண்டவர் சொல்லி அவர் கடந்து போகிறார். அவர் சரின்ட்டு போயிட்டார். அவர் கடந்து போயிட்டார். மத்தியானம் அவங்களுடைய வாலிப பிள்ளை ஒருவள் தூக்கு போட்டு இறந்து விட்டார். அவர் சொல்லுவார், என்றைக்கு ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தை கடந்து வருகிறதோ அந்த இடத்துல
ஒருவேளை ஏதாவது அத்தியாவசியமான காரியங்கள்லேருந்து நிராகரிச்சிருந்தால் பரவாயில்ல. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நிராகரித்தாங்க, ஆண்டவர் வைத்த திட்டம் நிறைவேறாமல் போயிடுச்சு. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக வைத்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொண்டு வருகிறார், வேதத்தின் மூலமாய், செய்தியின் மூலமாய், இல்லை உங்களோடு இடைபடுகிறார். ஒரு தேவ ஆலோசனை வருகிறது. அந்த தேவ ஆலோசனை நம்ம பயன்படுத்தாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் இருக்காது. அந்த மா குறையாது, எண்ணெய் செலவழிந்து போகாது. செய்ய வேண்டிய ஒரே காரியம், முதல் அடைய சுட்டு எலியாவுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு எந்த ஊழியக்காரன் மூலமாய், உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற இடத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, இன்னைக்கு நிறைய ஆலோசனை இருக்குதுங்க, நிறையா செய்திகள், நிறைய ஆலோசனை இருக்குது. பட் இஃப் யூ ஆர் நீட் டு கோ இன் டு த சீசன் ஆஃப் மிராக்கிள், கெட் த மிராக்குலஸ் வேர்ட் ஃப்ரம் த புல்பிட் where you are having your communion. உங்களுடைய நீங்கள் திருவிருந்து எடுக்கிறவங்களை இணைத்து கொண்டிருக்கிற இடத்துல, இந்த இடத்துலேருந்து கர்த்தருடைய ஆலோசனை கடந்து வரும். அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆராய்ங்க, ஜெபிங்க, மெடிடேட் பண்ணுங்க, அதில் தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறோம். நம்ம அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். உங்களை ஆராய்ங்க. எந்த இடத்துல நீங்கள் அற்புதம் எடுக்கணுமோ சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும். அது எந்த வழியாக நடக்கணும் எனக்கு தெரியாது. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அது எந்த வழியாக நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ள ஆண்டவரை அற்புதம் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எலியாவினுடைய ஓட்டத்தில் கர்த்தர் மகிமையை கொடுத்தீங்க, அதே மகிமை எனக்கு கடந்து வரணும். எலியாவின் ஓட்டத்தில் இருக்கிற அந்த வல்லமை எனக்கு கடந்து வரணும். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நான் அற்புதத்தை சுதந்திரிக்கும் ஆண்டவரை, எலியாவை போல் நான் அற்புதத்தை சுதந்திரிக்கும் ஆண்டவரை. என் வார்த்தை வல்லமையுள்ளதாய் மாறணும். சொல்லுங்க, என் வார்த்தை வல்லமையுள்ளதாய் மாறணும். எந்த இடத்துல நான் பேசினாலும் அதில் ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும். நான் சொல்லுகிற காரியத்தை என் பிள்ளைகள் கேட்கணும், கணவன் கேட்கணும், மனைவி கேட்கணும், குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கணும். எந்த இடத்துல உங்க வார்த்தைகள் வல்லமையினால், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு மனம் வரும். ஆண்டவரே, ரெகபோத் ஊழியத்தில் அந்த ஒரு மனத்தை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு we yield to God's will. ஒரு கேள்வி கேட்காதபடி, எந்த ஒரு கேள்வி கேட்காதபடி உங்க சித்தம் எதுவோ உங்க சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்க திரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தம் நடைபெறும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நடத்துதல் எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். தயவு செய்து எந்த மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், யாருடைய ராங் இன்ஃப்ளூயன்ஸ் உங்க குடும்பத்தில் வர தயவு செய்து அர்ப்பணித்துறாதீங்க. காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மஸ்ட் பி இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய நடத்துதல் கடந்து வரணும், தேவனுடைய நடத்துதல் கடந்து வரணும். எந்த ஒரு மனுஷிகளுடைய எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கடந்து வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சில வார்த்தைகள், சில காரியங்கள் எத்தனையோ இடத்துல கடந்து வருது. சில இடத்துல ஊழியக்காரோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் கூட ஒரு சில வருடங்கள் முன்னாடி கடந்து போயிருக்கிற எத்தனையோ கையை சுட்டு அனுபவத்தில் தெரிஞ்சு கொண்டிருக்கிற தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். God has to influence our life. தேவ நடத்துதல், தேவ நடத்துதல், தேவ நடத்துதல். அன்பாய் பேசுவாங்க, அரவணைப்பா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. தங்களுடைய ஆதாயத்துக்காக நம்மளை பயன்படுத்தி கொள்ளுவாங்க. கர்த்தர் நடத்துதல், கர்த்தர் நடத்துதல், தேவனுடைய நடத்துதல். ஆண்டவரே, உங்க அற்புதம் நடக்கும்படியா, உங்க அற்புதம் நடக்கும்படியா, உங்க அற்புதம் நடக்கும்படியா. Let there be a sacrificial obedience. தியாகத்தோடு ஒரு அர்ப்பணம் இருக்கட்டும், தியாகத்தோடு ஒரு அர்ப்பணம் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற, உமக்கு நன்றி செலுத்துகிற. தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், ஆனா அந்த பஞ்சம் உங்களை தொடாதபடி பார்த்து கொள்ளுவார். தேசத்துல பஞ்சம் இருக்கலாம், அந்த பஞ்சம் உங்களை தொடாது. எத்தனையோ நெருக்கடிகள் தேசத்துல வரலாம், வேலை இடத்துல எத்தனையோ நெருக்கடிகள் வரலாம், உங்களை தொடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, எலியாவின் ஓட்டத்தில் இருக்கிற அந்த வல்லமை, வசனத்தின் வல்லமை, என் வார்த்தை வல்லமை உள்ளதா, என் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் மாறணும். உங்க சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற, நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதன்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற அந்த தேவனை பாருங்க. அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை அழைத்தார், 25 ஆண்டுகள் கழித்து ஆசீர்வதித்தார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோப்புக்கு எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் யோசேப்பை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோசேப்பை மட்டும் தெரிந்து கொண்டார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஏன் ஆசீர்வதிக்கல, ஏன் உயர்த்தல? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கார். தாவீதுக்கு எத்தனையோ மகன்களை கொடுத்தார். ஆனால் அவைகளில் சாலமோனை மட்டும் ஆண்டவர் கட்டும்படியா, ஆலயத்தை கட்டும்படியா, ராஜாங்கத்தில் வரும்படியா தெரிந்து கொண்டார். உங்களை தேடி கர்த்தருடைய நன்மை கடந்து வரும். உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் கடந்து வரும். எதை குறித்து வருத்தப்படுறீங்களோ, எது எனக்கு கிடைக்கலன்னு வெறுமையா இருக்கிறீங்களோ, அதை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எலியாவின் ஓட்டத்தில், in the race of Elijah, Father God, how you did the miracles, you have to do it in my life. என் வாழ்க்கையில செய்யணும்.
அதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எலியா உம்மை ருசித்தது போல, எலியா அனுபவித்தது போல, I have to receive the miracle, I have to receive the miracle. நானும் அற்புதத்தை அனுபவிக்கணும். ஏன் வாழ்க்கையில எந்த அற்புதத்தை வைத்து இருக்கிறீங்க? நம்ம கரம் உயர்த்தி ஜெபித்து இருக்கிறோம், நம்ம கரம் உயர்த்தி ஜெபித்து இருக்கிறோம். உங்கள் வேலையில, உங்க குடும்பத்துல, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுல, பிள்ளைகளை வளர்க்கிறதுல, பிள்ளைகளுடைய வரன்கள்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வரணும். கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நம்முடைய நீங்கள் எல்லாரும் வீடு கட்டி ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த தேசத்துல PR சிட்டிசன்ஷிப் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ, நீங்க ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு சிரசின் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கடந்து வரணும். அதற்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளா இருக்கும்படியா, ஆண்டவரே என் வார்த்தையை கேட்கிற இடத்துல ஆண்டவரே கனமுள்ள வார்த்தைகளை வரும்படியா கர்த்தரனை அபிஷேகம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் நிரப்பட்டும். I am ready to yield to God's will. தேவனுடைய சித்தத்திற்கு என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற, தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ தயவு செய்து நான் இதே தேசத்துல தான் இருக்கணும். இல்லாவிட்டால் நான் இங்க இருக்கவே மாட்டேன், போக இல்லை. I will yield to God's will. கர்த்தர் உங்களை எந்த தேசத்துல நாட்டணும், எங்க வைக்கணும்னு விரும்புகிறாரோ அது அவருடைய சித்தம். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை மேற்கொள்ளும்படியா விடாதீங்க. ஒரு வேலையை மாற்றணும், என் ஃப்ரெண்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாப்புல. ஒரு வேளை வீடு மாற்றணும், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஏதோ சில முக்கியமான டெசிஷன். டோன்ட் அலோவ் பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அலோவ் காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கம் இன் டு யுவர் லைஃப். தேவனுடைய நடத்துதல் கடந்து வரட்டும். நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி சொன்னார். சரி ஆண்டவரை, நீங்க சொல்றபடி கேட்டு அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். அந்த இடத்துல அந்த மகள் இல்லைன்னு சொல்றார். அவர் சொல்றார், நீ போய் நான் சொல்றபடி நீ செய்யுமா. ஏன்னா அவர் வாக்கின் படி, அவர் ஏன்னா அவர் நாக்கில் தேவ ஆவியானவர் அந்த பலத்தை வைத்திருந்தார். அருமையான தகப்பன்மாரை, தாயாரை, விசேஷமாக உங்களுக்கு சொல்லுங்க, என் நாக்கில் ஆண்டு அந்த பலத்தை வைக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை வைக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை நான் உச்சரிப்பேன், தேவனுடைய வார்த்தையை உச்சரிப்பேன். நானும் நான் பெற்ற பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேல்ல அதிசயங்களாயும் ஆச்சரியமாக இருப்போம். அருமையான பெற்றோரை நீங்கள் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருப்போம். சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. சொல்ல இந்த வசனத்தை சொல்லுங்க. அருமையான தகப்பன்மார், தாயார் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களும் ஆச்சரியமா அதிசயமா இருப்போம். நீங்க சொல்ல சொல்ல எந்தெந்த வசனங்கள் ஆண்டவங்களுக்கு கொடுக்கிறாரோ அது நீங்க சொல்ல சொல்ல அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை உங்களை நிரப்போ. தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு நாள் கைவிடாத தெய்வம் மேலான காரியங்களை செய்வாருங்க. எல்லா காரியத்திலிருந்து ஆண்டு உங்களை தப்பு வச்சிருவார், எல்லாவற்றிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுவாருங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒவ்வொருவர் அற்புதத்தை சுதந்திரிக்கணும். சவால் எடுங்க, டேக் அ சேலஞ்ச். எந்தெந்த காரியத்தை திரும்ப அடுத்த ஈஸ்டருக்கு உங்களாம் திரும்ப அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதணும்னு நான் விருப்பப்படலை. இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே நான் ஆண்டவர் செய்யணும். இந்த வார்த்தையின்படி என்னை ஒப்பு கொடுக்கிற, தேவ சுத்தம் நடைபெறும்படியாக ஒப்பு கொடுக்கிற, கருவிலிருந்து தாங்கின ஆண்டவர் தொடர்ந்து தாங்குவார், தப்பு வைப்பார், என்னை நடத்துவார், எல்லாவற்றையும் உயர்த்துவார். அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே, எல்லாவற்றையும் தூக்கி சுமப்பதற்காக நன்றின்னு சொல்லி அப்பா சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர்.
தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். நன்றி ஐயா இயேசையா, 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 எல்லாரும் கரங்களை தட்டி இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றேன். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன். கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றேன். நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா இயேசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. எல்லா கண்களை மூடி சந்தோஷம் பாடுங்க. Thank you. சுமந்தே சுகம் தாங்கினீ தாங்கினீ தப்புவித்தே சுமந்தே சுகம் தாங்கினீ தாங்கினீ தப்புவித்தே சுமந்தே சுகம் தாங்கினீ தாங்கினீ தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. Ribahala kaburi mashara kolo rihala kori kala korashara rimahalo karakarala ribohoro lahara shaba. தேவ சபையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலோ இந்த வருடத்தின் கடைசிக்குள்ள உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும்படியா, உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும்படியா, தேவன் முன்குறித்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும்படியா அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளின் வார்த்தையின்படி என் வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருக்கும்படியா நான் எடுக்கிற பிரயாசத்துல கர்த்தருடைய ஆவியானவனுக்கு உதவி செய்யுங்க. நான் பிரயாசம் எடுக்க போறேன். I am going to take a sincere efforts my words to be filled with God's power. My God has to fill my word with God's power. ஆண்டவரே உங்க வார்த்தையில் வல்லமை, உங்க வார்த்தையின்படி உங்க வார்த்தையின் வல்லமையினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க வசனத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னை நிரப்பும்படியா ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. I will yield to God's will. தேவன் தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்யும்படியா எந்த வகையில் நீங்க செய்ய விருப்பமா இருக்கிறீங்களோ அது செய்யும்படியா என் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. உங்க நடத்துதல் எங்க லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஆண்டவரே. உங்க நடத்துதல் என் வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். For the God I am surrendering myself for a sacrificial obedience. அந்த மகள் அந்த முதல் அடையை சுட்டு எலியாவுக்கு கொடுக்கிறது சாதாரணமான காரியம் அல்லங்க. தேவ சமூகத்தில் sacrificial obedience is something great where the great miracles will meet you. அந்த அற்புதமான வல்லமை உங்களை சந்திப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம். You must have the heart of sacrificial obedience. என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். If
coming to that level of spiritual maturity, தேவ சமூகத்தில் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பொழுது அற்புதத்தின் வல்லமை மகிமையை உங்களை தொடும். வருடத்தின் இறுதிக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கிற துறைமுகத்தில் இருக்கும்படியா, கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தும்படியா கொந்தளிப்புகளை ஆண்டவர் அமர்த்துவார். அலைகள் அடக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற துறைமுகத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. நாம மட்டும் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் எங்களோடு லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம்.